ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் தி இந்துல எதனா ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்களா என்ன? 3 நியூஸ் நான் பார்த்தேன். அது எனக்கு ஸ்பெஷலா பட்டுது. அது வேணா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, நேத்து வந்து சாட்டர்டே 6th ஜான்வரியில நேத்து என்ன நடந்தது அப்படின்னா, கலைஞர் 100வது விழா நடந்தது. கலைஞர் 100 அப்படின்ட்டு. ஸோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்போ கமலஹாசன் இருக்காருல்ல, எங்களுக்கு மாடர்ன் ஃபிலிம் சிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. நேத்து இல்ல, எப்பயாச்சும் வச்சிருப்பாரு முன்னாடி. ஆமா, முன்னாடியே வச்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர் வந்து மாடர்ன் ஃபிலிம் சிட்டி வந்து 500 crores வந்து பூந்தமல்லி கிட்ட வந்து கட்டித்தரதா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஃபிலிம் சிட்டி இல்லையா நமக்கு? இவிபி ஃபிலிம் சிட்டின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் பூந்தமல்லி பக்கம். அங்கதானே இந்த பிக் பாஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க. பிக் பாஸ். ஆமா. ஆமா. அப்போ இது என்ன விசேஷம்? எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இது தெரியல. இது பூந்தமல்லி கிட்ட 140 acresல கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து 5 star ஹோட்டல்ஸ் இருக்குமா, அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் பண்ற விஷயங்கள்லாம் இருக்குமா, பெரிய எல்இடி ஸ்கிரீன் இருக்குமா, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து தரமணியில இருக்கிற எம்ஜிஆர் பிலிம் சிட்டி 4 ஃப்ளோர் கட்டித்தரதா சொல்லியிருக்காரு 25 கோடிக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த நிலைமையில தேவையா 500 crores? ஆல்ரெடி வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? எதுக்காக? ஜல்லிக்கட்டு நடந்தது இல்ல, புதுக்கோட்டையில 22 பேர் காயப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கொந்தளிச்சு போல. என்ன மேட்டர்னா, ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டுறாங்க மதுரையில. ஓகே. கருணாநிதி அவர்கள் பேர் வைக்கிறது தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ இந்த எந்த கவர்மெண்ட் இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் அவங்களோட பேரை வைப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பா தெரிவிக்கிறது வந்து சகஜம் தானே? அதுக்கு எதிர்ப்பா தெரிவிக்கிறது வந்து அண்ணாமலை தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சீமான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விட்டா எல்லாத்துக்கும் உங்க பேரே வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லை, அண்ணாமலை அவருக்கு தான் வந்து பேர் வைக்கிறது பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து, இந்த மாதிரி நாங்க யூஸே பண்ண போறது இல்லை, யாருமே யூஸ் பண்ண போறது இல்லை, அதை எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க 4 கட்டை நட்டுவோம், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சோடனே கைட்டி போட்டு போயிட்டே இருப்போம். எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஸ்டேடியம்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? தேவையே இல்லையா எங்களுக்கு? மதுரையில போய் எதுக்கு ஸ்டேடியம்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? நாங்க 4 கட்டையை நடுவோம், அதுல ஜல்லிக்கட்டு நடத்துவோம், போயிட்டே இருப்போம். இதுக்கு தேவையில்லாத செலவுலாம் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்பதான் நிதியே இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன இதுக்கெல்லாம் புதுசா நிதி வருது, எங்கிருந்து வருது அப்படின்னு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வளர்ச்சிக்கான கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ். கரெக்ட் தான். இப்போ எனக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, பிலிம் சிட்டின்றது இட்ஸ் a longer பிளான். இப்போ கிடையாது. இன்னும் அவங்க இன்னும் 3 வருஷம் இருக்கா அவங்க ஆட்சி காலம். ஆமா. அந்த 3 வருஷத்துல கட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 500 crores பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு பட்ஜெட்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து ஃப்ளட்டுக்கே அந்த ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்டே வந்து இன்னும் நிறைய பேர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து சேரல. ஸோ இன்னும் சொல்ல போனா எங்களுக்கே வரல. ஸோ அந்த விஷயமே வந்து எனக்கு தெரிஞ்சு 2 weeks ஆயிடுச்சு. நாங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து, மெயினா எங்க வீட்டுக்கு தான் நிறைய தண்ணி வந்துச்சு. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தே வந்து இன்னும் யாருமே வந்து பேசின மாதிரி தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட்ல இருந்து யாராவது வந்து என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, ஏதா ஆச்சா இல்லையா, அந்த மாதிரிலாம் விசாரிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் போகுமா அப்படின்னு தெரியல. வெள்ள நிவாரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நிதியை ஒதுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒதுக்கி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டு, அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படிலாம் கேட்டு, அது பெரிய சர்ச்சையாகி அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அதை ரிப்ளை பண்ணி அதெல்லாம் ஆச்சு. பட் ஆனா எனக்கு என்னன்னா வந்து, எண்ட் ஆஃப் தி டே காசு அவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து கரெக்டா வந்து கொடுத்துட்டாலே போதும். இதுலயும் ஒரு அரசியல் இவங்க சொல்றாங்க, அண்ணாமலை அவரும் சீமான் அவரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கையில கொடுக்குறீங்க? முக்கியமா அண்ணாமலை அவர் தான் வந்து ஏன் கையில கொடுக்குறீங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போடலாம்ல, அப்பதான் யாருக்கு போச்சு, எவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி ஆச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு. ஒரு பக்கம் அது சரிதான் அப்படின்னு நினைச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து சரி ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் வந்து 6000 ரூபாய் போதுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து
வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம டாபிக் விட்டு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நியூஸ் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி 500 கோடியில பூந்தமல்லியில கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் ஒன் வந்து ஜல்லிக்கட்டுல புதுக்கோட்டை கிட்ட 22 பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. என்னைக்கு நடந்தது ஜல்லிக்கட்டு? அதான் நேற்று நடந்தது 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப பயங்கரமான விஷயம் தான். இத்தனை வருஷமா நம்மள ஒரு 3 வருஷம் இருக்குமா அந்த இது வந்து சம்பவம் நடந்து லாக்டவுனா? மறுபடியும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த ஜனவரியில தான் ஆரம்பிச்ச மாதிரி ஞாபகம். கரெக்டா மார்ச்ல லாக்டவுன் சொன்னாங்க. அதே மாதிரி திருப்பியும் அந்த வேரியன்ட் பேர் என்னன்னு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த வேரியன்ட் பேர் மறந்துருச்சு. JN1 அந்த வேரியன்ட் வந்து இப்போ 6/1/2023 என்ன இருக்கு நேத்து 2024 வந்து என்ன இருக்கு அப்படின்னா 700 கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்தியா ஃபுல்லா. வேற நியூஸ் இல்ல அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு கொண்டு வந்துருவாங்களே அந்த மாதிரியா இல்ல நிஜமாலுமே நம்ம நிஜமாவே தான் ஆக்சுவலா ஃபுல்லா வந்து 4000 கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு டோட்டலா இது வரைக்கும். அதுல வந்து 2 பேர் இறந்திருக்காங்க. ஒன்னு வந்து குஜராத்லயும் இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டுலயும். கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்ம மா சுப்பிரமணியன் ஐயா சொல்லியிருக்காங்க, வயசானவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க வெளியே போகும்போது, மற்றபடி கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதிர்ப்பு சக்தி வேணும் இல்ல, எண்ட் ஆஃப் தி டே எதிர்ப்பு சக்தி இருந்தா தானே எது வந்தாலும் வந்து அது வயசா இருக்கவங்களுக்கு கூட எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்குமே, சில பேருக்கு இருக்கும். அந்த வேக்சின் போட்டுட்டவங்களுக்கு ஆல்ரெடி அந்த எதிர்ப்பு சக்தி ஜெனரேட் ஆயிருக்கும்ல. ஆமா, அது நிமித்தமா பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஓகே, ஸோ இதான் இந்த 3 விஷயம் தான். அதான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து நம்ம இப்போ பேசின விஷயத்துல அந்த 500 கோடின்றது அது எப்படினாலும் அவங்க சைடா தான் பண்ண போறாங்க. அது எதுவும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இண்டஸ்ட்ரியல் குரோத்ல கொஞ்சம் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தோம்னா அது எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு அந்த நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், இன்வெஸ்டர்ஸ் மாநாடு அது ரொம்ப பிக் நியூஸா போயிட்டு இருக்குல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2 நாள் சண்டே அண்ட் மண்டே வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்றாங்க. அதுல ஃபுல்லா கோடியா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஹிண்டாய் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்றாங்களாமா, மஹிந்திரா, டாடா, அம்பானி எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் பல கோடிகள், 1000 கோடி சொல்றாங்க, லட்சம் கோடி சொல்றாங்க. இப்படிதான் ஒரே கோடிகள்ல பொருள். ஆமா, அதுவும் இந்தியா வந்து தமிழ்நாடு $1 trillion எக்கானமியா மாறணும். அதுதான் இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கறது. எப்படி ஒயின் ஷாப்லாம் நிறைய ஓப்பன் பண்ண போறாங்களா? அதான் எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ ஒயின் ஷாப்ல நிறைய கூட்டம் இருக்கு. அது அடிச்சுக்கவே முடியல. மண்டேவா இருந்தாலும் இப்போ இன்னொரு அல்காரிதம் வேற இருக்கு யூடியூப்ல. என்னன்னா மண்டே டைம்ல எல்லாம் வீடியோ போட்டா அவ்வளவா ஹிட் ஆகாது அப்படின்னு ஒரு மித்தா இல்ல என்னன்னு தெரியல. அந்த அல்காரிதம் படிச்சு பார்த்தப்போ இருந்துச்சு. பட் ஆனா ஒயின் ஷாப்ல எந்த டைமா இருந்தாலும் மண்டே பார்த்தாலும் சரி கூட்டம் அள்ளுது. மண்டே இதெல்லாம் பாக்குறது இல்ல. இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு என்னமோ சரியான பாதையில போற மாதிரி தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பட் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி பழைய நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சிஎம்பிடி கோயம்பேடுல இருக்க பஸ் ஸ்டாண்டை வந்து அந்த கேளம்பாக்கமா அது என்னது கீழம்பாக்கம் அப்படின்ற அதுல மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. எப்போதுல இருந்து கட்டிட்டு இருக்காங்க போல. அது ஓபன் பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, ஓபன் பண்ணிட்டாங்க. 30 டிசம்பர்ல 31ஆம் தேதி நைட் ஓபன் பண்ணது. அது வச்சு சவுக்கு சங்கர் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ட்ரேடு இது லீஸ்க்கு 15 வருஷம் லீஸுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வேற சொல்லிட்டு இருந்தாரு. வீடியோ பார்த்தேன் நான் இன்னைக்கு காலைல தான். ஓகே, ஏதோ வெளியூர் கம்பெனிக்கோ புனேல இருக்க ஒரு கம்பெனிக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க 15 இயர்ஸ். ஆமா, அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தப்போ என்ன போட்டுருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க. அங்க கடை போட்டவங்க எல்லாருமே வந்து கோயம்பேடுல கடை போட்டவங்க எல்லாருமே அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தேன். இந்த பொருளாதாரத்தை பத்தி, பொருளாதார மேம்பாடு பத்தி தமிழக அரசாங்கம் பேசும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துருச்சு.
ரஜினி சார் வந்து வெளிநாட்டுல இருந்து வருவாரு, நான் காலேஜ் ஆரம்பிக்க போறேன், சிவாஜி படம் அந்தந்த ஊர்ல பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இதை எப்படி எடுத்துக்குவாங்க? ஏன்னா இப்போ தூத்துக்குடியில பேட்டரி வண்டிகள், பேட்டரி வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எத்தனையோ ஏக்கர் ஒதுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சொல்ற அந்த விஷயமே பிரச்சனை இல்லை. அது வந்து இண்டஸ்ட்ரியல் குரோத் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஃபியூச்சரை நோக்கி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனா எனக்கு பிலிம் சிட்டி கூட ஓகே. எனக்கு டப்புன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை சொன்னாரு என்னன்னா, சீமான் சொல்ல மாதிரி சொல்லல. சீமான் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்கு தேவையில்லாம ஸ்டேடியம் அதுக்கு, நாங்க எப்படினாலும் குச்சி நட்டுட்டு அதுல வச்சுட்டு முடிச்சு விட்டு திருப்பி அந்த குச்சியை தூக்கி போட்டு போறோம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. எதுக்கு இவ்வளவு செலவு, நடத்துங்க நடத்தாம போங்க, அதை பத்தி பேசல. பட் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொன்னது என்னன்னா வந்து, எல்லாத்துக்கும் கட்டுற எல்லாத்துக்குமே இந்த நீங்க படம் ரெஃபரன்ஸ் சொன்னீங்களா, அந்த மாதிரி தமிழ் படம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வந்து சிவா ஹாஸ்பிட்டல், சிவா ரயில்வே ஸ்டேஷன், சிவா பஸ் ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அவரு பேர் தான் இருக்கும், சிவா சிவா சிவா. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தது அப்படி இருந்துச்சு எனக்கு. எல்லாமே உங்க பேரா வச்சிருந்தா, இன்னும் யாரோ ஒருத்தர் சொன்னாரு, பெரியவங்களே இல்லையா இதுல, இவர் மட்டும்தான் பெரியவரா, இல்ல வேற யாரும் லீடர்ஸ் யாருமே இல்லையா, வேற யாராவது பேர் கூட வைக்கலாமே, எதுக்கு இவர் பேரே எல்லாத்துக்கும் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க தெரியல, மறந்து போயிடுச்சு. இத்தனை வருஷமா நம்ம டிராவிடியன் கல்ச்சர்ல இருக்கிறோம், அப்போ அதுதானே ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க இத்தனை வருஷமா செய்யாத புதுசா செஞ்சா பரவாயில்ல, கேள்வி கேட்கலாம். இத்தனை வருஷமா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு அதுல வந்து ஒரு புதுசா இப்போ சமீபத்துல போன வருஷமா வந்து முந்தின வருஷமா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு வச்சாங்கல்ல, மாத்தினாங்கல்ல. ஆமா. அப்போ இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடுவேன். இந்த பிரேசில்ல வந்து சாம்பா ட்ரோம் அப்படின்ட்டு ஒண்ணு கட்டியிருக்காங்க. எங்க? பிரேசில்ல. ஓகே. சாம்பா ட்ரோம், அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை அங்க என்ன பண்ணுவாங்க, பரேட் நடத்துவாங்க. ரொம்ப ஃபேமஸா உலகம் முழுக்க இருந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான விஷயம் அங்க பிரேசிலுக்கு. பரேட் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் வெளிநாட்டுக்காரங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இந்த மாதிரி ஒரு சாம்பாட்ரம் அப்படின்ட்டு ஒண்ணு கட்டிட்டு 2 பக்கமும் கேலரி மாதிரி, அதுல நடுவுல பரேட் போவாங்க அப்படின்னு பொழுது எல்லாரும் அட்ராக்டிவா அதை பாக்குறாங்க. ஓகே ஓகே. அதை டிக்கெட் வாங்குறாங்க, வராங்க, வெளிநாட்டு ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருமானமும் ஒவ்வொரு நாட்டிலயும் அந்த மாதிரி கலை கலாச்சாரத்தை எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்ட் தான் கிரியேட் பண்ணி தராங்கல்ல. அப்போ அந்த மாதிரி நம்மளோட கலை கலாச்சாரம் அதை வந்து எக்ஸிபிட் பண்றோம் பாருங்க. இத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டு இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி இப்போ சீமான் சொல்ற மாதிரி கட்டிட்டு பாக்குறதுக்கு அவங்களுக்கு சேஃப்டி இல்லாம போயிருதுல்ல. இதே அதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ சென்னை சங்கமம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. இதே ஆட்சியில, போன முறை அவங்களோட ஆட்சியில இதெல்லாம் நடக்கும். சென்னையில வந்து அங்கங்க மேடை போட்டு நாட்டுப்புற கலைஞர்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அப்போவும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. என்னன்னா, சென்னை சங்கமம்னு சொல்லிட்டு நீங்க மேடையில கொண்டாந்து அவங்களை ஆட விடுறீங்க, இது மேடையில ஆட வேண்டிய ஆட்டமே கிடையாது, தெருக்கள்ல அங்கங்க கிராமங்கள்ல ஆடுறது, இங்க கொண்டாந்து ஆட விடுறதுனால அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய ஒரிஜினாலிட்டி அடி வாங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இதை நடத்துறவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னா, அந்த கலையை நம்ம அழியாம காப்பாத்துறோம், இப்படி ஒரு கலை இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதோட ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம்லயே அங்கேயே அவங்க போய் கிராமத்துல தான் போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. அதனால கிராமத்துல இருந்து நகரத்துல கொண்டாந்து அவங்கள ஆட வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்க்க வைக்கிறோம். அதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது ஆர்கியூ பண்றவங்க ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். எக்ஸிபிட்டரி பிளாட்ஃபார்ம் கட்டுறது தப்பா ரைட்டா அப்படின்னா, தப்புன்னு சொல்றது சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்றது சொல்லலாம். எக்கனாமிக்கலா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த நேரத்துல இது தேவையா அப்படின்னா, காலகாலமா அரசர்கள் காலத்துல இருந்து இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அடுத்த எலெக்ஷன் எப்போ வருது? 2019 அப்புறம் 2000 இதுதான் மாநில சென்ட்ரல் எலெக்ஷன் 6 months.
ஒரு நியூஸ் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் 50 கண்ட்ரீஸ் வந்து ஓட்டிங்க்கு போறாங்களாம் இந்த வருஷம். அவங்களோட நாட்டின் தலைமைகளை இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 15 கண்ட்ரீஸ் 2024 USA உட்பட, பாகிஸ்தான் உட்பட எல்லாரும் தேர்ந்தெடுக்க போறாங்க, இந்தியா உட்பட. ஓகே, என்ன மாற்றங்கள்லாம் வருது? 2024 is going to be an exciting year. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பியும் 3வது வாட்டி ஹேட்ரிக் அடிப்பாரா நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள்? அதெல்லாம் வந்துருவாரு இப்ப இருக்க சூழ்நிலைக்கெல்லாம். வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கும். இன்னைக்கு செய்தி முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இந்த 3 தான் இந்த முக்கியமான செய்தி. அதுல இருந்து நிறைய விஷயம் வந்திருக்கு. சரி, பாப்போம் இன்னும் என்னென்ன செய்திகள் வருது அப்படின்ட்டு. ஓகே, ஓகே, பாய். பாய்.